திருப்பூரில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் குப்பைகள் கொட்டி பராமரிப்பின்றி இருப்பதால் பல்வேறு சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாகவும் சுற்றுச்சுவர் அமைத்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பூர் விஜிவி கார்டன் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியின் அருகாமையில் அறநிலைத்துறைக்கு சொந்தமான 17 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த இடத்தை முறையாக பராமரிப்பு செய்து சுற்றுச்சுவர் வேலி எதுவும் அமைக்கப்படாமல் உள்ளதால் மாநகராட்சி நிர்வாகமே இங்கு குப்பைகளை கொட்டி வருவதாகவும், இதனால் இந்த இடத்தில் துர்நாற்றம் கடுமையாக வீசி பொதுமக்களுக்கு மற்றும் குடியிருப்பு வாசிகளுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாய நிலை இருப்பதாகவும், இதனால் இந்த இடத்திற்கு வர பொதுமக்கள் அச்சப்படும் சூழலில் பல்வேறு சமூக விரோத செயல்கள் இந்த பகுதியில் நடைபெற்று வருவதாகவும், சுற்றிலும் குடியிருப்பு பகுதி உள்ள நிலையில் அசம்பாவிதங்களை தடுக்கும் விதமாக குறிப்பிட்ட அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலத்தில் சுற்றுச்சுவர் அல்லது வேலி அமைக்க வேண்டும் என பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், இப்பகுதியில் போலீசார் ரோந்து பணியும் மேற்கொண்டு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கங்க. பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து பேசுகிறேங்க. இந்த பகுதியில் நான் 18 வருஷமாக குடியிருந்துட்டுருக்கிறேன். இந்த பகுதியில் 17 ஏக்கரா நல்லூர் விஸ்வேஸ்வரா கோயிலுக்கு சொந்தமான பூமி இருக்குது. இந்த பூமியில் குப்பைகள் இங்கே நடக்காத சம்பவமே இல்லை. சமூக விரோத செயல்கள் அரங்கேறுது, பயங்கரமாக அரங்கேறுது. இதை கவனிக்கிறதுக்கு அறநிலையத்துறையிட்ட பல தடவை நாங்கள் சொல்லியாச்சு. எந்தவித நடவடிக்கையும் இல்லைங்க. இதை பாருங்க, உங்கள் கண்ணுக்கு எதிராகவே வந்து குப்பை கொட்டுறாங்க, குப்பையை எரிச்சு விட்டுறாங்க, மரங்களை எரிச்சு விட்டுறாங்க. இங்கே குழந்தைங்க பெரியவங்க மூச்சு திணறல் ஏற்படுது. எவ்வளவோ இதெல்லாம் நானும் பல தடவை போராட்டம் பண்ணி பார்த்துட்டோம், இது மனு கொடுத்து பார்த்துட்டோம். எந்த வித நடவடிக்கையும் இல்லை. 10 வருஷமா சொல்றாங்க இந்த கம்பி வேலி போட்டு மரம் நடுறான்னு. ஒன்றும் இல்லை. இப்போ சமீபத்தில் போர் போடுறோன்னு ஒரு 80 அடி போரை போட்டுட்டு எதுக்கு தூக்கிட்டு போனாங்கன்னே தெரியல. 80 அடி போரை போட்டாங்க, அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ இதுக்கு எந்த தீர்வுமே இதுவரைக்கும் நடவடிக்கைங்கிறது இந்து சமய அறநிலையத்துறையில எதுவுமே இல்லை. ஒரு 24 மணி நேரம் செக்யூரிட்டி போட்டால் கூட அதை வந்து சுற்றி பார்க்கறதுக்கு இதாக இருக்கும். எந்த இதுவும் கிடையாது. ஆனால் அறநிலையத்துறையில் அவ்வளவு ஃபண்டு இருக்குது. ஆனால் இந்த 17 ஏக்கரா பூமியை வந்து இது பண்ணுறதுக்கு உண்டான எந்த விதமான நடவடிக்கையும் இந்த அறநிலையத்துறை எடுக்க மாட்டேங்குது. நாங்களும் இங்க வந்துங்க சமூக விரோத செயல்கள் அதிகமா நடக்குதுங்க. நீங்க இதுவரைக்கும் நீங்க பாருங்க, நைட்ல எல்லாம் வந்து என்னென்னவோ நடக்குது. அதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன பக்கத்துல எல்லாமே குடியிருப்புகள் இருக்கிறதுனால அதெல்லாம் சொல்லவே முடியாது. அது மாரி நடக்குது. ஆனா எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. இங்க ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடவடிக்கை எடுத்து பண்ணினா பிரச்சனை இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை. திருநெல்வேலியில் எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. இதுமாரி ஒரு காட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியுது? யாருக்காவது தெரியுமா? அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கிறது தான் கவர்மெண்ட். அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறம் எடுக்கிறதுக்கு வேற முன்னெச்சரிக்கை எடுக்கிறதுக்கு வேற கவர்மெண்ட். எத்தனை தடவை நாங்களும் பொதுமக்களுக்காக போராட்டம்னு எத்தனை தடவை போராடுறது? இந்த குப்பைகளை கொண்டு வந்து இங்கேயே கொண்டு வந்து ஓட்டிட்டு போயிடுறாங்க. இந்த குப்பைகளுக்கெல்லாம் யாரு இதனால வர்ற சுகாதார சீர்கேடுக்கு யாரு பொறுப்பு? எதுவுமே இது கிடையாது. எதை பத்தியும் இது கிடையாது. அறநிலையத்துறையும் நடவடிக்கை இல்லை, திருப்பூர் மாநகராட்சியும் நடவடிக்கை இல்லை. பொதுமக்கள் அப்புறம் என்ன பண்ணுவாங்க? குப்பை கொட்டத்துக்கு இடமே இல்லைன்னு இதை கொண்டு வந்து அப்படியே வீசிட்டு போயிடுறாங்க. மண்டல தலைவர் உங்க ஏரியா தானே? மண்டல தலைவர் எல்லாம் இந்த பக்கம் எட்டி கூட பாக்குறது இல்லைங்க. என்ன நடக்குது, ஏது நடக்குது, எதுவும் எட்டி பார்க்கறது இல்லை. இது வந்து நீங்களே பாருங்க, கண்கூட பாருங்க. ஏதோ எந்த வண்டி போகுதுன்னு தெரியல. இப்போ டிராக்டர் மண்ணு கூட்டிட்டு போறான், நீங்களே பார்த்தீங்க, வீடியோ எடுத்திருக்கிறீங்க. அது நீங்களே பார்த்துக்குங்க. நீங்க வந்து யாரு மேலேயும் குற்றம் சுமத்துறதுக்கோ இதுக்கோ இல்லை. எங்களுக்கு பொதுமக்கள் பாதுகாப்பா இருக்கணும். இந்த ஏரியாவில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பா இருக்கணும். அதுக்காக தான் இந்த இது பண்றோம். வேற ஒன்றும்
என் பேர் விஜயகுமாருங்க, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறேங்க.